ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், 40,000 தேவைப்படுதுமானோன்னு. அப்புறம் அம்மா அவங்க ஒரு செயின் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் பாட்டி செயின் அவங்க எதுக்குமே அடகு வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா பாட்டி இறந்தப்போ கொடுத்ததுனால அம்மா அதை நம்ம அடகு வச்சோன்னா கண்டிப்பாக திருப்ப முடியாது, கஷ்டத்தில் போயிடும் அப்படிங்கிறதுனால அடகு வைக்காமையே வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இப்போ 40,000 பணம் உடனே யார்கிட்டையும் கேட்டால் ஏற்கனவே இருக்க கடன் சூழ்நிலையில் இதை வேற சமாளிக்கிறது கஷ்டங்கிறதுனால அவங்களால இப்போ இது பண்ண முடியாது, சமாளிக்க முடியாதுங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த செயின் தான் 2 பவுன் கிட்ட இருக்கும், 40,000 தாராளமாக வாங்கினா நான் போயிட்டு வச்சுட்டு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேம்மானோன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் வேணாம்மா, திருப்ப முடியாமல் போயிட்டேன். அதெல்லாம் இல்லைம்மா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம கடவுளை வேண்டிக்கும், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்மா அப்படின்னு எங்கள் அம்மா அப்புறம் சொன்னாங்க. அதுவும் உண்மை தான். நம்ம போய் 40,000 வாங்கினோன்னா மாதம் மாதம் வட்டி கொடுக்குறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நகைன்னா கூட நம்ம 6 மாதமோ 1 வருஷமோ வட்டி கட்டி கூட நம்ம திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் அம்மா அதை வச்சுட்டு அவங்கள்ட்ட அந்த பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் விசாலாம் ஒரு 15 நாள்லேயே ரெடி பண்ணி அவங்களும் அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து அக்கா ஊர்லேருந்து வந்துருந்துச்சு. என்ன அது மாதிரி வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு அக்காவும் கொஞ்சம் பயந்துச்சு தான். ஏன் அவளை அனுப்புகிறீங்க, எல்லாம் என்னால் தான், என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நான் அப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன், இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன்காரங்கள்ட்ட அப்படின்னோடனே என்னாலையும் எதுவும் உதவி செய்ய முடியல. மாமியார் வீட்டில் அவருக்கு உதவி செய்யணும்னு ஆசை தான். ஆனால் சம்பளத்தை வாங்கினோடனே எங்கள் மாமியார் கையில் கொண்டு கொடுத்துடணும், அவங்க தான் வரவு செலவு பார்க்குறாங்க, என்னால் அதனால் ஒன்றுமே இப்போ செய்ய முடியலம்மா. அதுவும் இப்போ மாசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாது 6 மாதங்கிறதுனால அப்படின்னோடனே அப்புறம் எங்கள் அம்மா பேசினாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணாத, நாங்கள் கஷ்டத்தோட கஷ்டமாக அதெல்லாம் சரியாயிடும். நீயும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 12th முடிச்சுட்டு எங்களுக்காக வேலை செஞ்சு தானம்மா கொடுத்த, நாங்கள் அந்த காசில் தானே சாப்பிட்டோம் பண்ணோம் எல்லாம் செஞ்சோம், தங்கச்சி படித்தா என்ன பண்ணா, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு இப்படி கஷ்டம் இருக்கிறது சரியாகும், அதுக்காக நீ அதை போட்டு மாசமாக இருக்க நீ அதெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு குழந்தை இது பண்ண வைக்காத, நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியாக இரு, தங்கச்சி இன்னும் ஒரு 2 3 நாளில் கிளம்பிடுவா, அதனால தான் உன்னை ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னது அப்படின்னோடனே அப்புறம் வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுமா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அக்காவும் என்னை பார்க்குறதுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்துச்சு. ஏன்னா வெளியூர் நாடு போகிறதுனால அங்கே சாப்பிட்றது பண்ணுறது என்ன தான் நம்ம அங்கே எல்லா பொருளும் கிடைச்சாலும் இங்கேருந்து நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு போகிறப்போ அது ஒரு மனசு ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சவங்க வாங்கிட்டு வரப்போ அது ஒரு வேறு மாதிரி தான் இருக்கும் ஃபீலு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு அப்புறம் மாமாவும் வந்திருந்தாங்க. அவங்க அக்காவை விட்டுட்டு நீ 2 நாள் தங்கச்சி போனதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அன்றைக்கி நைட்டே. அதுக்கப்புறம் நானும் அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தேன்னா, என்னால் சரி ஓகே நம்ம அதுக்கப்புறம் அக்கா அங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை ஏர்போர்ட்டில் கொண்டு எல்லோரும் ஃப்ளைட்டை ஏற்றி விடுறதுக்காக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில் போய் வேலை பார்க்குறேன்னு மனசளவில் நம்ம சொன்னாலும், ஆனால் அந்த பிரியிற அந்த ஒரு ஒரு நாளுங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். அதுவும் நான்லாம் வெளியூர் கூட போய் படிக்கலை, உள்ளூர்லேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா திடீர்னு இப்போ வெளிநாடு அந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் இருந்துச்சு மனசுக்குள்ளே. இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏற்கனவே அவங்களே பயந்துகிட்டு இருக்காங்க, இன்னமும் நம்ம பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அது சரியான ஒரு இதில் இருக்காது. அதனால் நான் எனக்குள்ளேயே பயம் இருந்தாலும் மறைச்சிக்கிட்டு தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 3 4 மணி நேரத்தில் இறக்கி விட்டாங்க ஃப்ளைட்டில். அதுக்கப்புறம் ரூமு தங்குற இடம் இதெல்லாம் என்னோட 2 பேர் வந்திருந்ததுனால ரூமு தங்குற இடம் அதெல்லாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அழைச்சிட்டு போயிட்டு தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, ட்ரைனிங் கொடுக்கறதுனால வேறு வழி இல்லாதனால நம்ம ஏதும் அவங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 10 ஹவர்ஸ் வேலைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால்
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து மறுநாள்லேருந்து வேலைக்கு 10 மணி நேரம் கிட்ட போகணும். காலையிலேயே வந்து ஒரு 8 மணி, நைட் 8 மணி வரைக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. கொஞ்சம் ஓடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னனால நானும் ஓடி பார்க்குறேன். ஏன்னா வந்து முதல்ல ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு. அதனால வந்து நானும் ஓடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவங்களே வந்து சரிம்மா நீங்க ஓட்டி பாருங்க. ஏன்னா ஆளும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. நீங்க ஓட்டி பார்க்குறன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஓட்டி பாருங்க. கண்டிப்பா வந்து சரியாகும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னோட வந்த அக்காவும் அவங்களும் குடும்ப கஷ்டத்துக்காக வந்திருக்கனால அவங்களும் வந்து ஓட்டி பார்க்குறதுக்கு வந்து சம்மதிச்சாங்க. சம்மதிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம். அப்புறம் அப்படியே ஒரு 1 மாதம் போணுச்சு. கொஞ்சம் வந்து அந்த இடத்துல நாங்க வந்து சமாளிச்சு கொஞ்சம் இருந்துக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ராவலிங் எங்களுக்கு இருந்துச்சு. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே 5 ரூம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் கூட நாங்கள் வேலை பார்ப்போம். 1 ஹவர் கூட வேலை பார்ப்போம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொன்னேன். அதனால வந்து அவங்க சொன்னாங்க, சரிம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். 1 ஹவர் ட்ராவலுங்கிறதுனால நம்மளால வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதையும் நாங்க யோசிச்சு பார்த்தோம் தான். ஆனா என்ன பண்றது, பக்கத்துல வந்து எதுவும் இப்போதைக்கு தங்குற மாரி லேடீஸ் கொஞ்சம் சேஃப்டியா தங்குற மாதிரி வந்து இங்க எதுவும் வந்து இது இல்லம்மா. கொஞ்சம் லாங் ட்ராவல் பண்ணா தான் கொஞ்சம் ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கு. ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்கு அப்டின்னாங்க. அப்போ வந்து எங்க கூடயே வேலை பார்த்த ஒரு அக்கா சொன்னாங்க, இங்க நம்ப ஊர்ல வந்து இருந்து அவங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க வந்து, அவங்க வந்து இது மாரி தான் வந்து வீடு எடுத்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதில வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம இடத்துல வந்து நான் வந்து அதுலேருந்து பக்கத்துல தான் தங்கியிருக்கேன். ஒரு 10 பேரு வந்து தங்குனாங்கன்னா, அவங்க கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் வாடகையும் கொஞ்சம் கம்மி பண்ணி குடுப்பாங்க. ஒரு வேளை வந்து இங்க சாப்பிட்றோம்ல மதியானம், நைட்டும் காலையிலயும் மட்டும் கூட நாங்க பார்த்துக்குறோம் இங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுற மாரி இருக்கும். அதனால அத வேணா கேட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அக்கா வந்து பில்டிங்கில இருக்கிற அக்கா வந்து சொன்னாங்க. சொன்னோனே அப்புறம் சூப்பர்வைசர் என்ன பண்ணாரு, சரி நான் பேசிட்டு சார்ட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன்ம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் சார்ட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஒரு 10 டேஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரியே அந்த பக்கத்துல உள்ளவங்கள வந்து கூப்பிட்டு பேசி, அவங்கள்ட்ட அந்த ரென்ட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் வந்து தங்குற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க. அது வந்து நாங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆனுச்சு. 10 நிமிஷங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. வேலைக்கு வந்துட்டு போறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. அதே நேரத்துக்கு ஒரு மத்தியானத்துக்குனாலும் கொஞ்சம் ஒரு 1 ஹவர் எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் டைம் மாரி குடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அதுலயும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கூட அதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்க சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து எனக்கு 1 மாசம் வரைக்கும் கொஞ்சம் சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் ட்ரெய்னிங் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தங்குற இடம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 25,000 கிட்ட தான் என் கையில இருந்துச்சு. அத அம்மாக்கிட்ட அனுப்பிவிட்டேன். அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் இந்த வட்டி இதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து மறுமாசம் வந்து ஓரளவு நல்லா வேலை பார்த்தனால கிட்டத்தட்ட என்னால ஒரு 40,000 வந்து மிச்சம் பண்ண முடிஞ்சுச்சு. அப்பதான் நான் அம்மாட்ட சொன்னேன், பக்கத்துல யாராச்சும் சீட்டு போட்டாங்கன்னா, அத வந்து நீ எடுத்துக்கம்மா. மாசம் மாசம் ஒரு ரூ. 10 கட்டுற மாரி இருந்துச்சுன்னா, ஒரு ரூ. 2,00,000 சீட்டு எடுத்தோம்னா, நம்ம கடன கொஞ்சம் சீக்கிரமா நம்ம குடுத்து விட்டுறலாமா அப்படின்னோனே, அம்மாவும் சரி நான் பக்கத்துல கேட்டு பார்க்குறேன். அந்த அக்கா தான் போடுறாங்க. இப்ப சீட்டு போயிட்டுருக்கு. அதனால நான் கேட்டு பார்க்குறேன். அப்படி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, நான் ஒரு மாசம் ஒரு 10,000 இது பண்ற மாரி நான் வந்து சீட்டு போட்டுறேம்மா அப்படின்னோனே, அதுக்கப்புறம் அவங்களும் சொன்னாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 டேஸுக்கு அப்புறம் அம்மா வந்து கேட்டுட்டு சொன்னாங்க. இந்த மாரி வந்து இப்போ சீட்டு வந்து அடுத்த மாசம் ஆரம்பிக்க போறாங்களாம் அப்படின்னோனே, அதுவும் ரொம்ப நல்லதும்மா. நீ ஒரு 2 சீட்டு ரூ. 1,00,000 சீட்டு 2 இது எடுத்துக்க. மாசம் ஒரு 10,000 தானே, 5,000 தானே மாசம் 10,000 கட்டணும். 1 வருஷம் கட்டினாலும் நம்மளுக்கு ரூ. 2,00,000 வந்து கடன வந்து அப்படியே வர்றப்போ மொத்தமா குடுத்து விட்டுக்கலாம். நான் வந்து இங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் காச வந்து 2 மாசத்துக்கு நான் சேர்த்து அனுப்புறேன். ஏன்னா ரூ. 5,00,000 கடன்ங்கிறனால 40,000 2 மாசம் கொஞ்சம் சேர்த்து அனுப்புனேன்னா, நீ ஒரு ரூ. 1,00,000 கடன வந்து ஒரு 6 மாசத்துலயே நம்ம குடுத்துரலாமா அப்படின்னோனே, அதுவும் நல்ல யோசனையா தாம்மா இருக்கு அப்படின்னோனே, சரி சரி பார்த்துக்கலாம். நான் வந்து அது மாரியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மறு மாசத்துலேருந்து ஒரு 2, 3 மாசம் வந்து 3 மாச காசு இந்த மாரி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அனுப்புனதுல, ஒருத்தவங்களுக்கு குடுக்க வேண்டிய ஒரு கடன் ரூ. 1,00,000 வாங்குனத வந்து குடுத்துட்டோம். அதே மாதிரியே தான் வந்து ஒரு 7, 8 மாசத்துலயே வந்து ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் கடன குடுத்துட்டு, மீதி ரூ. 2,00,000 தான் இருந்துச்சு. அதுவும் எங்களுக்கு சீட்டு வந்து ஒரு சீட்டு 80,000 சீட்டு எடுத்திருந்தாங்க. அத விட ஒரு 20,000 போட்டு 80,000 சீட்டு வந்து போட்டு குடுத்தோம். அதுக்கப்புறம்
அவங்க கடையும் ஓரளவு கொடுத்தோம். இன்னும் ரூ. 1,00,000 கிட்ட தான் வந்து கடன் இருந்துச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. பரவாயில்ல நம்மளால வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம இடத்த விற்காமே இந்த அளவுக்கு ஒரு கடனை கொடுத்துட்டோம். ஏன்னா கடன் பிரச்சனை தான் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது. இப்போ ஓரளவு நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் என்கிட்ட பேசுவார். அக்காவுக்கும் வந்து இடையிலே வந்து குழந்த பிறந்துச்சு. அதுவும் கொஞ்சம் செலவு. ஏன்னா எங்கள் வீட்டில் தான் பிரசவ செலவு பார்க்கணுங்கிறதுனால அதில் வந்து எங்கள் மாமாவும் கொஞ்சம் உதவி பண்ணார். அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ரெண்டுங்கிட்ட இது இந்த மாதிரி சீட்டு மாதம் 2,000 அந்த மாதிரி போட்டு வச்சுருந்துருப்பாரு போல இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ப்ரைவேட்டில் பார்க்கணுன்னா எப்படியும் ஒரு 50,000 60,000 வேணும். அவ்வளோ நம்மளால சமாளிக்க முடியாது அவங்களாலங்கிறதுனால அவர் ஒரு 30,000 எங்களுக்கு பணம் கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் ஒரு 30,000 போட்டு அக்காவுக்கு எல்லா செலவுமே வந்து பார்த்து இப்போ ஒரு 3 மாதம் வீட்டில் வந்து நகையெல்லாம் வந்து நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். அந்த சீட்டு போடுற காசை அவங்களுக்கு கடன் கொடுக்குறது கூட நம்ம 2 மாதத்துல கொடுத்துக்கலாமா. அக்காவுக்கு வந்து பிள்ளைக்கு வந்து நல்ல நகையாக வந்து அந்த சீட்டை எடுத்து நீ வந்து நல்ல நகை வந்து அவங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து செய்யணும் அப்படின்னோன்னா அப்புறம் அம்மா சொன்னாங்க 2 பவுனில் செயின் எடுத்துருவோம் குழந்தைக்கு. பெண் குழந்தைங்கிறதுனால 2 பவுனில் செயின் எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டி. அவளுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பெருமையாகவும் இருக்கும். போட்டுக்கும் பிள்ளை எப்போதுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அம்மா வந்து செயின் எடுத்து அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்களுக்கு வந்து குழந்தை ஃபங்க்ஷன் வீடியோஸ் எல்லாம் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக